தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பேர் முகமது ஏஜாஷ். நீ நினைக்கலாம் என்ன ஒரு முஸ்லீம் பாய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. அது கடவுள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் சாட்சி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். என்னுடைய பேர் முகமது ஏஜாஷ். நான் தென்காசி தான் எனக்கு சொந்த ஊர். அப்போ நான் திருநெல்வேலியில் தான் வளர்ந்தேன். நான் 5 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா தவறிட்டாங்க. நாங்கள் தனி வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்பா அம்மா என்னுடைய அக்கா சொல்லி வாழ்ந்துட்டு வந்தோம். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் தென்காசிக்கு போயிட்டோம், கூட்டு குடும்பம் அங்கே அப்போ எங்கள் வீட்டில் பெரியப்பா, அத்தை, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி நிறைய பேர் உண்டு. எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய தாக்கம் இல்லை. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, சரி வரமாட்டார் அப்படிங்கிற எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, சரி வரமாட்டார் சொல்லிட்டு உட்கார முடியல என்னால். எங்கள் அம்மாவை பார்க்கும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க, எங்கள் அக்கா சோகமாக இருப்பா. எங்களுடைய வீட்டில் போகும்போது ஒவ்வொரு ரூம்லேயுமே அப்பா அம்மா பிள்ளைங்களாக இருப்பாங்க. எங்கள் ரூமில் அப்பா இல்லை, அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, அக்கா சோகமாக இருக்கா. இப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன். இத்தனைக்கும் என்னுடைய அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் பண்ணி திருமணம் பண்ணவங்க, சொந்தக்காரங்க தான். அப்படி ஆசையாக திருமணம் பண்ண கணவர் இறந்து போயிட்டார். எங்கள் அம்மா உதவி ஆகும்போது 26 வயசு நினைக்கிங்க அம்மாவுக்கு. எங்கள் அப்பா இறக்கும்போது அவர் 32 வயசு இறந்து போனார். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை உருவாகுது. அப்புறம் இப்படி இருக்கும்போது என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, எங்கள் தாத்தா எல்லாருமே பள்ளிவாசல் போவாங்க. ஒரு முஸ்லீமாக நான் உருது பேசுகிற பாய் முஸ்லீம், என் வீட்டில் உருது தான் பேசுவாங்க. அப்போ நானும் அவங்களோட சேர்ந்து பள்ளிவாசல் போக ஆரம்பித்தேன். இஸ்லாமில் பார்த்திங்கன்னா நீங்கள் அரபிக் கற்றுக் கொடுப்பாங்க, மதரசா ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எங்கள் பள்ளிவாசலில் மதரசாவில் சேர்ந்து அரபிக் கற்றுக்கிட்டேன். எனக்கு இன்றைக்கும் அரபிக் வாசிக்க தெரியும், எழுத தெரியும். அப்புறம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, குரானுடைய சூரா வசனங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் நான் என்னுடைய ஜமாத்தில் சேர்ந்து, ஜமாத் என்பது எப்படி சர்ச்சை கூடுகை சொல்கிறோமோ அதே மாதிரி எங்கள் பள்ளிவாசல் உள்ள கூடுகளை சேர்ந்து இஸ்லாம் என்ன சொல்லுதோ அப்பேற்பட்ட ஒரு முஸ்லீமாக வளர்றதுக்காக நான் ஆசைப்பட்டேன். என் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அல்லாஹ்க்கென்றும் முகமது நபிக்கென்றும் குரான் என்று என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படி இருந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா எனக்கு ஜமாத்லேருந்து ஒரு சில வேலைகள் கொடுத்துருந்தாங்க. அது முதல் வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் பள்ளிவாசல். எப்படி உங்கள் வீடு பக்கத்தில் சர்ச் இருக்கோ, இப்போ என் வீட்டு பக்கத்தில் பள்ளிவாசலுங்கும் போது காலையிலே ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பள்ளிவாசல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம், சும்மா லைட்டாக தூத்துட்டு அப்புறம் மைக்கை ஆன் பண்ணி அல்லாஹ் அக்பர் சொல்லி பாங்கு ஓத சொல்லுவாங்க. இதைத்தான் நான் செஞ்சுட்டு வந்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலை தொழுகைக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்களுடைய யாரெல்லாம் ஆண்கள் வரலையோ அவங்க வீட்டில் போயிட்டு கதவை தட்டி, ஏன் இன்னைக்கு வரல, ஏன் தொழுகைக்கு வரல, தூக்கத்தை விட தொழுகையே மேன்மையானது அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதைத்தான் செஞ்சுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்களாம் சேர்ந்து எங்கள் ஜமாத்துலேருந்து ஒவ்வொரு வீக்கெண்டு வெள்ளி சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பள்ளிவாசலில் போய் தங்கி அங்கே இருக்கிற இஸ்லாம் மக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கே நாங்கள் முகமது நபியை குறித்தும் குரானை குறித்தும் பயான் பண்ணுற ஒரு மனுஷன். பயான் என்பது பிரசங்கம் செய்கிறது. அப்போ நான் எனக்கு விருப்பமுள்ள ஒரு மனுஷனாக என்னுடைய மார்க்கம் என்ன போதிச்சதோ இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நாட்கள் போக போக எனக்கு இன்னும் என்ன செய்யணும், இன்னும் எப்படி செய்யணும் அப்படின்னு ஆர்வம் வர ஆரம்பிச்சிது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் இறைவன் சொல்கிறாங்க, நீங்கள் இதை மாதிரி பாடல் பாடி கை தட்டி ஆராதிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் விருப்பத்தோடு செய்கிறீங்க. ஏன் மார்க்கத்தில் ஏன் இறைவன் இப்படி சொல்லப்படவே இல்லை. எனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ நான் 5 வேளை தொழுகை செய்யணும், எனக்கு கடமைகள் உண்டு. முதல்ல களிமா ஓதணும், நான் இஸ்லாமியன் என்பது நான் அறிக்கையிடணும். அப்புறம் நான் 5 வேளை தொழுகை செய்யணும். 3வது ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும். 4வது கஷ்டப்படுற இஸ்லாமியர்கள் குடும்பத்தினருக்கு உதவி செய்யணும். 5வது ஹஜ் மெக்கா போகணும். இப்போ எனக்கு கடைசி 2 முக்கியம் இல்லை, நான் சின்ன பையன் தான், எனக்கு கடைசி 2 முக்கியம் இல்லை. இப்போ 3 செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு எந்த கற்றுக் கொடுத்தாங்களோ செய்ய ஆரம்பித்தேன். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை நான் அதிகமாக யோசிக்கும் போது எங்கள் ஜமாத்துலேருந்து எனக்கு நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வியாழக்கிழமை, 2 வியாழக்கிழமைக்கு ஒரு வியாழக்கிழமை திருநெல்வேலியில் அந்த தாமிரபரணி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளிவாசல் உண்டு, அங்கே கூடுகை செய்வோம், அங்கே வர சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஜமாத்தில் இருக்கிற முக்கியமான ஆட்கள், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற பசங்களாம் வர சொல்லுவாங்க, நானும் போகிறது உண்டு. 2 வியாழக்கிழமைக்கு ஒரு வியாழக்கிழமை நடக்கும். அப்போ அங்கே ஒரு மௌலானா, எப்படி பிஷப் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ, ஒரு பெரிய மௌலானா அரபி தேசிய மௌலானா,
கருப்பர் அவர் வந்து சொன்னார், ஒரு ஹதீஸ் சொல்கிறார். ஹதீஸ்னால் ஒரு சம்பவம் எடுத்து சொல்கிறாரு. பைபிள்னு சொல்கிறது மாதிரி அவர் குரான், ஹதீஸ், சீரா 3 புஸ்தகம் உண்டு இஸ்லாமில். அப்போ ஹதீஸ்லேருந்து எடுத்து சொன்னார், இந்த மாதிரி முகமது நபி சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் அவருக்கு 50 வேளை தொழுகை செய்ய வேண்டும் என்ற கட்டளை உண்டு அப்படின்னு சொன்னார். அவர் வந்துட்டு இருக்கும்போது மூசா நபி சொன்னாராம். நபி என்பது தீர்க்கதரிசின்ற அர்த்தம் அரபி மொழியில். மூசா நபி சொன்னாராம், இல்லை 50 வேளை தொழுகை செய்ய முடியாது மனுஷனால், அதனால் நீங்கள் 5 வேளை தொழுகை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு கதையை சொன்னாங்க. எனக்கு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அல்லாஹ் 50 வேளை சொல்லும்போது மனுஷன் மூசா 5 வேளை சொல்லதுக்கு நீங்கள் யார்? அப்போ நான் என்ன பிளான், சரி நம்ம அல்லாஹ்க்கு பிடிச்சது தொழுகை தான், அப்போ பேசாடி நம்ம அதையே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு பிளான் பண்ணி 50 வேளை தொழுகை செய்ய என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஒரு 3 நாளைக்கு தான் பிளான் பண்ணேன், வெள்ளி சனி ஞாயிறு பிளான் பண்ணேன். எனக்கு 50 வேளை டைம் கிடைக்கல, ஏன்னா நான் 4 மணி நேரம் தூங்கணும், 20 மணி நேரம் தொழுகை செய்யணும்னு நினச்சேன். அப்போது எனக்கு ஒரு 30 வேளை தொழுகை செய்ய முடியும் என்று எனக்கு நான் ஒரு கேலண்டர் போட்டேன். அப்போது ஒரு 3 நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்கிட்டு 3 வேளைக்கு 30 வேளை 30 வேளை 30 வேளைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 90 தடவைக்கு மேலே 3 நாளைக்கு தொழுகை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது நாளைக்கு என்னையும் அறியாமல் எனக்கு வெறுமை காணப்படுச்சு. நான் என்னுடைய தேவன் பக்கத்தில் கிட்டி சேர்றதுக்கு, என்னுடைய அல்லாஹ் பக்கத்தில் கிட்டி சேர்றதுக்கு என்னுடைய மார்க்கம் என்ன கற்றுக் கொடுக்குதோ, என்னுடைய மௌலானாக்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ, என்னுடைய புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் தொழுகை செய்து வந்துட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் 4வது நாள் பார்த்திங்கன்னா எனக்குள்ள வெறுமை காணப்படுச்சு. எனக்கு சூசைட் பண்ண வேண்டும், தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியல, மேலோங்க ஆரம்பிச்சுது. இது நான் யோசிக்கலை, எனக்கு தெளிவாக என் காதில் கேட்கும், இந்த பாம்பு நக்கிற மாதிரி கேட்கும், நீ சாகணும் நீ சாகணும் அப்படின்ட்டு. நான் இதை விட்டு எப்படி மீற தெரியல எனக்கு. நான் நாட்கள் போது மாதங்களாவது ஒரு 4-5 மாதம் ஆகிட்டு என்னுடைய ஹஜ்ரத்தில் போய் சொன்னேன். எங்கள் ஹஜ்ரத் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகையை முடிச்சதுக்கப்புறம் வருவாங்க, ஜும்மா தொழுகையை சொல்லுவோம், ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு வராங்க. நான் கிளாஸில் தண்ணி கொடுப்பேன். ஹஜ்ரத் கிளாஸ் தண்ணி வாங்கி 3 தடவை துப்பிட்டு துப்ப மாட்டாங்க, சும்மா எச்சி பண்ணிவிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு கொடுத்தாங்க. நான் குடித்தேன். நாட்கள் போது தண்ணி குறையது தவிர எனக்கு ஒரு மாற்றம் வரல. ஆனால் என் நிலைமை மோசமாக போயிட்டு வருது. எனக்கு தற்கொலை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க எனக்கு என்ன செய்ய தெரியல. ஒரு வழி தெரியாமல் 2005 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்த ராணி அண்ணா காலேஜுக்கு போகிற வழியில், தென்காசிக்கு போகிற வழியில் ஒரு மரத்தடி கீழே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன். காலையில் தொழுகையை முடிச்சுட்டு ஒரு மரத்தடி கீழே உட்காந்துக்கிட்டு, நம்ம சாகணுமே, எப்படி சாகலாம், நம்ம ஒரு 6 மாதமாக கஷ்டப்படுறோமே, நமக்கு இந்த எண்ணம் நம்ம விட்டு போக மாட்டேங்க, வாழணும்னு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எப்படி சாகலாம்னு சொல்லி நான் அழுது புலம்பிட்டு நான் யோசிக்க எப்படி சாகணும்னு கேட்டிருக்கும்போது எனக்குள்ள அழுகையாக காணப்படுச்சு. அழுதுகிட்டு இருந்தேன். நான் அழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த மரத்தில் வந்து ஆப்பிள் மாதிரி ஒரு அலுமினியத்தில் கட் பண்ணி பெயிண்ட் அடித்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்துச்சு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு முஸ்லீம், எனக்கு இதே மாதிரி பார்த்தாலும் எனக்கு இன்னும் புரியாது. ஆக்சுவலாக நான் அதை வாசிக்கும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு வாசித்தேன். நான் வாசித்த அடுத்த ஒரு சில நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா என் இருதயத்தில் ஒருத்தங்க முதல்ல பேசுகிறாங்க, நீ வீட்டுக்கு போ, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. இந்த சூசைட் பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு காதில் கேட்கும், எனக்கு தெரியும், நான் யோசிக்கவே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இது என் இருதயத்தில் போடப்பட்டிருக்கு, எப்படி சொல்லன்னு தெரியல, அப்படியே டபக்குன்னு போட்ட மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து கற்பனை கிடையாது, என்னை பார்க்கிங்க, என்னை கேட்கிங்க, பக்கத்தில் இருக்கிற சாட்சி சொல்லுவாங்க அவன் வந்தார் அப்படின்னு சொல்லி, அதனால் நான் கற்பனை கிடையாது. எப்படி உங்களுக்கு 100% நீங்கள் நம்புறீங்களோ அதே மாதிரி எனக்கு இது காதில் கேட்கும், எனக்கு 100% கேட்கும், பேசுகிறாங்கன்னு தெரியும் சாகணும் அப்படின்ட்டு. இந்த குரல் என் இருதயத்தில் பேச மாத்திரத்தில் என்னை தள்ளுது. நான் சாகணும்னு யோசிக்கிறேன், ஆனால் அந்த குரல் என்னை தள்ளுது. நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அம்மாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ண போனேன் அப்படின்னு. வீட்டில் ஒரே அழுக, எல்லோரும் அழுது மன வருத்தப்பட்டாங்க, திட்டினாங்க, ஏசினாங்க. அன்றைக்கி நைட் நான் என் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அசர், மக்ரிப், ஈஷா 8 மணி தொழுகை பண்ணுவோம். இந்த ஈஷா தொழுகையை முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரம் தூங்க போயிட்டேன். நான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறதுனால உணர முடிஞ்சுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன்,
100% உணர்வுள்ளவனாக இருக்கிறேன். நான் தூங்குறேன், எலிப்புட்டா ஏஞ்சிருவான் தெரியுது. அதே நேரத்தில் என்னுடைய சரீரத்தை என்னால் பார்க்க முடியுது. நான் இந்த நிலைமையிலையும் நான் 100% உணர்வுள்ளவனாக இருந்தேன். என் பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க, இது யாரு அப்படிங்கிற குரல் எனக்குள்ள நான் கேட்கும் போதே அந்த மதியம் பேசின அந்த குரல் சொல்லிச்சு, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற குரலை நான் இருதயத்தில் கேட்ட மாத்திரத்தில் நான் என்னையும் அழியாமல் நான் சின்ன வயசில் செஞ்ச எல்லா தப்புகளையும் நான் வாந்தி பண்ண ஆரம்பித்தேன். நான் வாந்தி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாமில் பாவம்ங்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் தான் பாவம் சொல்லிருக்கீங்க. எனக்கு அப்படி ஒரு கான்செப்டே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நன்மை மனுஷன் நல்லா தான் படைச்சான். நீ நன்மையை பின்பற்றி முகமது நபியை பின்பற்றி வந்த என்றால் நீ சொர்க்கத்துக்கு வந்து சேர்வேன். நீ தீமையை பின்பற்றி நீ வாழ்ந்தன நரகத்துக்கு போக சேர்வே. இதுதான். இதுக்கு எனக்கு சோர்ஸ் தெரியாது. இதோடைய கருப்பொருள், இதோடைய கூர் வந்து எனக்கு பாவம்ங்கிற விஷயம் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, என் மார்க்கம் சொல்லி தரவும் கிடையாது. ஆனால் எனக்கு இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என் இருதயத்திலேருந்து நான் வாந்தி பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய பாவத்தை எல்லாமே அறிக்கை பண்ணி காலையில் எழுந்திரிச்சேன், பள்ளிவாசல் போனேன், குரான் ஓதுனேன், பாங்கு பண்ணேன், தொழுகையை முடித்தேன், வழக்கம் போல் கதவு தட்டினேன், ஏன் தொழுகைக்கு வரலன்னு கேட்டேன். அன்றைக்கி ஸ்கூலில் உட்காந்து கிரவுண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நான் யோசிக்கிறேன், நம்ம நேற்று வரைக்கும் தற்கொலை பண்ணணும்னு நினச்சோம், தற்கொலை பண்ண போனோம், அப்புறம் வீட்டுக்கு வந்தோமே நம்ம இயேசுவை பார்த்தோமே, அப்போ தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது, எல்லாம் மறந்துட்டேன். நான் யோசிக்கும் போதே எனக்கு நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்லும் போதே எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு. ஒரு முஸ்லீமாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் கிறிஸ்தவ பசங்களை டார்கெட் பண்ணி திட்டுறது, கொச்சையாக பேசுவது, இயேசுவை குறித்து மரியாதை குறித்து எதுவுமே எனக்கு தெரியாது. சும்மா தெரிஞ்சவன் எனக்கு தெரியாது பேசுறது. எனக்கு அந்த காலங்களில் ஃபுல்லாக எனக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி காணப்பட்டுச்சு. எனக்கு இயேசுவை நான் பார்த்தேன்னு சொல்லும் போது எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு. இவரையான் பார்த்தோம் அப்படின்ட்டு இது எனக்கே எப்படி தெரியுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு போனேன் சாயங்காலம். அப்போ எங்கள் வீட்டில் பட்டன் டிவி தான் உண்டு. அப்போ டிவியில் நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு பட்டன் அமைக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ராஜ் டிவியில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து ஒரு மெசேஜ் பேசிகிட்டு இருக்கிறார். நான் ஒரு நாளும் சர்ச்சு பக்கம் போனது கிடையாது, மெசேஜ் எடுத்து கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போமே, முதல்ல எனக்குள்ள ஆர்வம் இருந்துச்சு, பார்க்கலாமேன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து கடவுள் அன்பானவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதா புரிஞ்சுட்டு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமாக எனக்கு கடவுள் அன்பானவர்னு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்பது அல்லாவின் அடிமைகள். அவர் எஜமான், நான் அடிமை. இதுதான் எங்களுக்குள்ள உறவு. அவர் எஜமானாக இருக்கார், நான் அடிமையாக இருக்கிறேன். அவர் அன்பாக இருக்கிறது முக்கியம் கிடையாது எனக்கு. அவர் எஜமான், கூலி தருவார், நான் அடிமை. இதுதான் இஸ்லாமியர்கள் பயந்து தொழுகைக்கு போகிறது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், உண்மையிலே இவர் சொல்கிற மாதிரி இறைவன் அன்பாக இருப்பாரா? இதான் நான் யோசிச்சு பார்க்கேன். நான் யோசிக்கேன், இறைவன் அன்பாக இருக்கலாமா? இருக்கலாம். நம்ம இறைவன் அன்பாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். சரி, அவருக்கு அவ்வளோ அன்பாக இருந்தார்னா இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன். நான் எங்கள் அம்மாவை யோசிச்சு பார்த்தேன். எங்கள் அம்மா 18, 23 வயசு 26 வயசில் எங்கள் அம்மா விதவை ஆகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு மறு திருமணம் பண்ணுறதுக்கு எங்கள் குடும்பத்தில் பேசுகிறாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் கிச்சனில் உட்காந்துருந்தேன், சின்ன பையன் சொல்லி என் மேலே தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா முடிவு பண்ணுறாங்க, இல்லை நான் திருமணம் பண்ணலை, என் பிள்ளைகளுக்காக வாழ போகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா வேணான்னு சொல்கிறாங்க. என் குடும்பத்திலே சொல்கிறாங்க, இல்லை நீ அடுத்த தம்பியை திருமணம் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே கூட போய்க்கலாம், நான் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிடுறோம், நீ ஃப்ரீயாக இருந்துக்கோ அப்படிங்காங்க. இல்லை எங்கள் அம்மா இல்லை என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் அப்படிங்க அம்மா முடிவு பண்ணுறாங்க. நான் யோசிச்சு பார்க்க, அன்றைக்கி எங்கள் அம்மாக்கே என் மேலே இவ்வளோ பிரியம்னா, இந்த அன்பை கொடுத்த இறைவன் உண்மையிலே அன்பாக இருந்தார்னா இந்த உலகத்துக்கு வருவாரா? வரலாம். அவர் வரக்கூடாது நம்ம சொல்றது எதுவும் கிடையாது. அவர் வரலாம் போகலாம், அவர் பிரச்சனை கிடையாது. சரி, வந்தார்னா அவதாரம் எடுக்கிறதா? இல்லை, உண்மையிலே என் மேலே அன்பாக இருந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு ஏன் கஷ்டத்தை புரியதுக்கு என்ன மாதிரி ஆதாமின் வம்சத்தில் மனுஷனாக வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை அன்பாக இருந்தாருன்னா எங்கள் அம்மாவே என் மேலே பிரியமாக இருக்காங்க, அவன் படைச்ச இறைவன் அன்பாக தான் இருப்பார், வரலாம், தப்பு கிடையாது. இப்போ மனுஷனாக வந்துட்டாருன்னா அவருக்கு என் பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சு போயிடும், என் கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்போ என் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இல்லை நிரந்தரமாக ஒரு தீர்வு கொடுப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் கிறிஸ்டியன் கடவுளாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞாபகம் வருது. ஆனாலும் நான் ஐயோ மன்னிச்சிருங்க அல்ல, நான் தவறாக யோசிக்கிறேன்.
எனக்கு வந்து நான் தேவையில்லாமல் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அஸ்தஃபிருல்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போயிட்டேன். நான் மறுபடியும் இயேசுவை அன்னைக்கு மறுபடியும் சந்தித்தேன். இது ஒரு நாள் நடக்கலை. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் பார்த்திங்கன்னா அதே ட்ரீம், அதே கனவு, அதே தரிசனம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அதே பாவத்தை நான் மறுபடியும் உளறிட்டு இருக்கேன், ஒப்பிக்கேன், வாந்தி செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது புது பாவங்கள் எனக்குள்ள ஆழமாக இருந்த எல்லா சிந்தனைகளும் வெளியே வருது. எனக்கு இது எப்படி எடுக்குன்னு தெரியல. இது எனக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. ஒரு வாரம் போச்சு. காலையில் தொழுகைக்கு போகிறேன், நைட்டான இப்படி நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு முடிவு பண்ணேன். நான் பாளையங்கோட்டையில் 100ஆண்டு மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிறதா நான் இந்த டிவியில் பார்த்தேன். JTKன்னு ஒரு சேனல் உண்டு, அதில் போடுச்சு, மெசேஜ் போடுச்சு, இந்த மாதிரி 100ஆண்டு மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிறதா பார்த்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மீட்டிங் நான் போகிறேன் அப்படின்னேன். எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லாமல் என் கூட வந்தாங்க. அதுக்கு காரணம், நான் போன வாரம் வரைக்கும் டிப்ரெஷனில் இருந்தேன். நான் வெளியே விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ண போனேன். இப்போ தனியாக விட்டா இவன் தற்கொலை பண்ண போகணும் பயந்து போயிட்டு, வேணான்னு சொன்னால் திருப்பி இவன் தப்பான முடிவு எடுத்துடலான்னு சொல்லி பயந்து எங்கள் அம்மா என் கூட வாரேன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் அந்த மீட்டிங் போனோம். நல்ல ஒரு பெரிய 100ஆண்டு மண்டபம், 1000 பேர் 2000 பேர் உட்காந்துருக்காங்க. நானும் எங்கள் அம்மாவும் போய் கடைசி வருஷத்தில் உட்காடுறோம். உட்காரும்போது கரெக்டாக அந்த ஊழியக்காரர் சொன்னார், தேவன் ஒரு முஸ்லீம் குடும்பத்துலேருந்து ஒரு குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. வேற தோட்டத்துலேருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தில் நட்டு அது காய் கொடுத்து கனி கொடுத்து நிறைய தோப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறார். எங்கள் அம்மா கேட்டாங்க, நம்ம வாரதை சொன்னியே அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஒரு முகரையை கூட நான் பார்த்து கிடையாது. அவர் அட்ரஸை பார்த்தேன், 100ஆண்டு மண்டபம் வந்துச்சு. மணி 10 மணின்னு பார்த்து நான் வந்து சேர்ந்து 12 தான் வச்சேன். நாங்கள் 12 தான் வந்து சேர்ந்தோம். எனக்கு இவர் யாரும் தெரியாது அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க. எனக்கும் பயமாக இருக்குது, வாங்க வீட்டுக்கு போகணும். உடனே வீட்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் டவுனில் போய் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எனக்கு என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாக்கே தெரியாது இந்த மீட்டிங் வரேன்னு சொல்லி. நான் அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னை தவிர யாருக்கும் தெரியாது. மறுநாள் தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு போனேன். எப்படி இவருக்கு தெரியும்? இத்தனை கூட்டத்தில் இருக்கிற 2000 பேர் இருக்கிற இடத்துல எப்படி இவருக்கு தெரியும் நான் வரேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எங்கள் தோட்டத்தில் ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் இடது பக்கம் பள்ளிவாசல், வலது பக்கம் தர்கா உண்டு, இந்த பக்கம்லாம் வயக்காடு உண்டு. நான் என்ன பண்ணேன், சொல்லிலாம் பொறுக்கிட்டு கொசு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி புகையாக போட்டு விட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டு நான் முதல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இவருக்கு தெரியும் நம்ம வந்தது அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். நான் அப்போ சொன்னேன், நான் ஜீசஸ்ட்டை நான் சொல்கிறேன், நான் அப்போ தான் சொல்கிறேன் வாயை தோண்டு, உங்களை பின்பற்ற ஆசைப்படுறேன் இயேசுவே. ஆனால் ஒரு முஸ்லீமாக, குரானில் சொல்லப்பட்ட ஒரு இஸ்லாமியனாக நான் இருக்க ஆசைப்படுறேன். எப்படி முகமது நபியை சொல்லிவிட்டு நாங்கள் பயான் செய்கிறோமோ அதே மாதிரி ஈசா அவர்களையும் சொல்லிவிட்டு பயான் பண்ணலாம். இவ்வளோ தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் யோசிக்கிறேன், ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துடலாம், ஜீசஸை பற்றி நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் சொல்லிட்டு இருக்கும் போதே என் கண்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனம் காணப்படுது. நான் அந்த கேமராவை பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி தான் நான் அந்த பாதாம் செடியை பார்க்க, வாழை மரத்தை பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு முன்பதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தரிசனம் பார்க்க, அவங்க கையில் ஒரு பைபிள் இருக்குது, அதில் சிலுவை படம் போட்டு பரிசுத்த வேதாகமம்னு எழுதப்பட்டுருந்துச்சு. நான் உடனே இதை பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டேன், எனக்கு டக்குன்னு நான் ஒரு 9 ஸ்கூலில் படித்தேன், 7 ஸ்கூலில் படித்தேன். அதில் சில ஸ்கூல் கிறிஸ்தவ ஸ்கூல் கிடியோன்ஸ் பைபிள் கொடுப்பாங்க. அப்போ நான் நிறைய புஸ்தகத்தை நான் வாங்கி வீட்டில் ஷெல்ஃபில் அடிக்கிருக்கேன். அவ்வளோதான், ஒரு மரியாதை நிமித்தம் அடிக்கிருக்கேன். இதை பார்த்த உடனே நான் வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து திறந்து வாசிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு இருக்குது. எனக்கு அப்போதான் தெரியும், நான் அன்னைக்கு பார்த்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு முஸ்லீமாக, ஒரு இஸ்லாமியனாக நான் குரான் பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படியே வாழலான்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும் போது எனக்கு 2 விஷயம் ஆண்டவர் காட்டுறாங்க. அந்த நான் என்கிட்ட பேசின வசனம் பைபிளில் இருக்குது, இன்னொன்று ஆண்டவர் கையில் பைபிள் இருக்குது. அப்போ நான் அடுத்த நிமிஷம் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பைபிள் சொன்ன மாதிரி உங்களை பின்பற்ற ஆசைப்படுறேன் ஆண்டவரே, என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லி நான் சொல்லும் போதே என் இருதயம்லாம் உடைக்கப்பட்டு எனக்கு கண்ணீராக வந்துச்சு. ரத்தம் வரல. எனக்கு சிறு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒன்று வேணும், என்ன வேணும்னு தெரியல. ஒரு வேளை ட்ராமா இருக்கலாம். எங்கள் அப்பா 5 வயசில் இறந்துட்டாரு, எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஒருவேளை நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு மாதிரி ட்ராமா வந்திருக்கலாம்.
எங்கள் அப்பா மண்ணில் போடும்போது நான் 5 வயசு தான். அவர் முகரையில் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த இந்த உள்ளே இறக்குனதுக்கப்புறம் ஒரு பாய் வச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மண் போட சொல்லுவாங்க, மூஞ்சில் போடக்கூடாதுன்னு சொல்லி. நான் இறக்குன உடனே கையில் மண் அழுத்தி போட்டேன். அதுக்கப்புறம் போடக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பாய வச்சாங்க. நான் அந்த நினைவு நான் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. இப்போ கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த தெரியுது எனக்கு. அப்போ எனக்கு ஏதோ ஒன்று வேணும் சின்ன வயசுலேருந்து. என்ன வேணும்னு தெரியல. எனக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுது, யார் தேவைப்படுதுன்னு தெரியல. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும், எனக்கு இவர் தான் வேணும், நான் இவரை தான் தேடிட்டு இருக்கேங்கிற விஷயத்தை நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். ஏன்னா அவர் தான் தெய்வம். என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துட்ட அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன் 2005. ஒரு வாரம் கழிச்சு எங்கள் அம்மா வந்து என்ன கேட்டாங்க, நீ எதுக்கு மாறுன அப்படின்னாங்க. நான் என்ன மாற்றத்தை பார்த்தீங்க? இல்லை நீ அடிக்கடி தோட்டத்துக்குள்ளே போறிய, அழுதுட்டு இருக்கிய அப்படின்னாங்க. மறுபடியும் டிப்ரெஷனில் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. டிப்ரெஷன்லாம் இல்லை, இப்போ தான் தெளிவாக இருக்கேன். நான் இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப போகிறேன், நான் அவரை தான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எப்படின்னு தெரியாது, ஒரு வாரம் தான் ஆச்சு எனக்கு, அதனால் எனக்கு டைம் கொடுங்க, ஆனால் நான் இவரை பின்பற்ற போகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா என் கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு மறுவார்த்தை சொல்லவே இல்லை, என் கூட அப்படியே சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாற்றம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. அண்ட் இஸ்லாமில் பைத்தியத்தை போல் அலைஞ்சேன் ஜமாத்தில். என்னை பார்த்தாலே அந்த சில வீட்டுக்காரங்க பயப்படுவாங்க. பயப்படுறதுக்கு காரணம் உருவத்தை வச்சுலாம் எதுவும் கிடையாது. தினமும் போய் கேட்பேன், ஏன் இன்னைக்கு தொழுகைக்கு வரல? ஒருத்தர் வீட்டில் பார்த்தா 7 வருஷம் நான் தினமும் கவு தட்டினேன். அவர் 7 வருஷம் சொல்லுவார், நாளைக்கு வந்துடுறேன். முரட்டு கிறிஸ்தவர் நினைக்கிறேன், தெரியல எனக்கு, இஸ்லாமியர் அவர். 7 வருஷம் ஒரு அதுவும் பள்ளிவாசல் 8th வீடு அவர் போய் காத்துட்டு இருக்கேன். 5:30 தொழுகை முடிச்சதுக்கப்புறம் போய் காத்துட்டுவோம். 6 மணிக்கு தட்டும்போது சொல்லுவோம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அவர் தொட்டதுக்கு அப்புறம் சொல்லுவார், நான் நாளைக்கு வரேன் அப்படிம்பார். 7 வருஷம் இதே மாதிரி எனக்கு எது என்னுடைய மார்க்கம் கற்றுக் கொடுத்ததோ அது நான் மனப்பூர்வமாக நான் செய்ய ஒப்பு கொடுத்தேன். ஆனால் உண்மையாக தேவன் எனக்கு அன்னைக்கு தான் யாருன்னு தெரியும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சந்திச்சதுக்கு அப்புறம் சொல்லுவார். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்னுடைய பாட்டி தாத்தா 79 வயசில் 81 வயசில் மூழ்கு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. 2 பேரும் கர்த்தருக்குள்ள தான் நித்திரை அடைஞ்சாங்க. 6 வருஷம் கழிச்சு என்னுடைய அக்கா ரட்சிக்கப்பட்டா. என் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. முழு காரணம் தேவன் தான். இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிது. முதல்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்னோடய சொந்தக்காரன் தொந்தரவு வர ஆரம்பிச்சிது. வீடு காலி பண்ணி போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்னுடைய சமுதாயத்துலேருந்து தொந்தரவு வர ஆரம்பிச்சிது. மிரட்டினாங்க, நிறைய விஷயம் செய்ய முயற்சி பண்ணாங்க, கடிதங்கள் போட்டாங்க, அப்போல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. வீடு மாறிட்டே இருந்தேன். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை நல்லா படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து படித்து நல்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஆண்டவர் நான் செஞ்ச எல்லா வேலையிலையும் எனக்கு உயர்வு கொடுத்துட்டே இருந்தாங்க. 2014 எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் திருமணமாகுது. என் மனைவி இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, என் மூலம் ரட்சிக்கப்பட்டாங்க. திருமணம் பண்ணுறோம். அப்புறம் நான் 2019 பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் எருசலேமில் ஒரு சாட்சி கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. 130 நாடுகள்லேருந்து எல்லா நாடுகளும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 180 நாடுகளும் வந்திருந்தாங்க. நார்த் கொரியா உட்பட மக்கள் வந்திருந்தாங்க. அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் ஒரு 3000 பேர் சேர்ந்த பெரிய கேதரிங்கில் எனக்கு சாட்சி சொல்ல டைம் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி 7வது நாள் நீங்கள் இந்த மணிக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. நான் 10 நாள் கூடிகைக்கு போயிருந்தேன் எருசலேமில் சாட்சி சொல்வதுக்கு. நான் சாட்சி சொல்லிகிட்டு இருக்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து ஒரு யூதன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மீட்டிங் சம்மந்தம் கிடையாது. நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கா, நம்ம பண்ணுற நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் இந்தியாவில், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா நம்ம பொருள் வாங்கலாம் இஸ்ரேலேருந்து அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பேசினேன். ஒருத்தர் என்னை பார்க்க வராரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்திங்கன்னா 6000 கோடிக்கு மேலே மதிப்புள்ளவர். 94 ஒரு பெரிய கம்பெனி முதலாளி. அவர் என்னை பார்க்க ரெசார்ட்டுக்கு வராரு. என்னை அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ அவர் கூட இருக்கிற அந்த பார்ட்னர் சொல்கிறாரு, எதுக்கு ஒரு இந்தியனை பார்க்க போகிற, எதுக்கு இந்த சின்ன பையனை பார்க்க வந்திருக்கோம், அவங்க 60 வயசு ஆகுது, 57 வயசு அவங்களுக்கு. அப்போ அவர் சொன்னார், இவன் பேசும்போது எனக்கு இடது கால் கேட்காது, வலது கால் தான் காது தான் கேட்கும். இவன் பேசும்போது நான் இடது காலில் ஃபோன் எடுத்துட்டேன். எனக்கு இவன் பேச தெளிவாக கேட்டுச்சு.
எனக்கு எப்பெல்லாம் இது தெளிவாக கேட்குதோ எனக்கு அப்போ தெரியும், ஹஷேம் அடோனாய், என் தேவனாகிய கர்த்தர் இவனை பேச வர சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த மனுஷனை பார்க்க வந்தார். அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு யூதனோடு சேர்ந்து டைப் பண்ணேன். நான் ஆரம்பிக்கும் போது கொரோனா வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னை எந்த இடத்துலையுமே கைவிடாமல் உயர்த்திட்டே போனாங்க. அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதுவும் பல மடங்கு உயர்வு. அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதுவும் பல மடங்கு உயர்வு. எந்த இடத்துல போய் நின்னாலும் என்னை வெக்கப்பட விடாமல் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் நீதி உள்ள தேவனாக, கிருபை உள்ள தேவனாக காப்பாற்றிட்டு வராங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சாட்சி கொடுப்பதும் இந்த மெசேஜ் கொடுக்க வந்து காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றுக்கிட்ட ஆண்டவர்கிட்ட இந்த 21 வருஷமாச்சு ரட்சிக்கப்பட்டு. 21 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அன்பை நான் எப்படி சொல்ல தெரியல. எனக்கு நான் இப்போ யோசிச்சு வைப்பேன், என் வாழ்வு பிரயாத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கல, நான் ஏதோ சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஜீவனை நான் ஆண்டவர்கிட்ட முழுசாக கொடுக்க ஆசைப்பட்டேன்னு சொல்லி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் சொல்கிற மாதிரி நான் அதற்காக ஓட ஆரம்பித்தேன். நான் அதற்காக ஓடும்போது எனக்கு பொருள் ஆசை இல்லை, பொருள் பெருக்கம் ஆண்டு பண்ணிகிட்டே போனாங்க. என் இருதயம் பொருள் மேலே இல்லை, என் இருதயம் ஆசீர்வாதம் மேலே இல்லை. ஆனால் நான் எங்கே போனாலும் ஆண்டவர் அதை சேர்த்து கொடுத்துட்டே வந்தார். எனக்கு எப்பவுமே ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு முழு நேரம் ஊழியம் செய்யணும் ஆசையாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் போதும், எனக்கு போதுமான எனக்கு உயர்வு ஆண்டவர் கொடுத்துட்டீங்க. என் மனைவிட்ட எல்லா பிஸ்னஸையும் கொடுத்துட்டு இன்னைக்கு தான் நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக இந்த இடத்துல வந்து பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் என் மனைவிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கு நாள்லேருந்து நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக வாழணுங்கிற ஒரு ஆர்வம் 21 வருஷம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இன்றைக்கி தான் ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் தொழில் எல்லாத்தையும் என் மனைவி தான் பார்த்துட்டு வராங்க. என்னுடைய அன்பு தெய்வ மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியல உங்கள் கையில் இருக்க புஸ்தகத்தோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சுது. நான் என்னுடைய பழைய மார்க்கத்தில் என்னுடைய புஸ்தகம் என்ன சொல்லுச்சோ அதன்படி வாழணும் ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் போனேன், தற்கொலை முடிஞ்சேன். இப்போ இந்த வேதம் என்ன சொல்லுதோ இந்த வார்த்தையின்படி உள்ள மனுஷனாக மாறணும் ஆசைப்படுறேன். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லனே தெரியல. அவர் எனக்குள்ள சமாதானத்தையும் நிம்மதியையும் எப்படி சொல்லன்னு தெரியல. 2015 சென்னையில் எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க. பெரிய ஒரு ஜமாத் கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி இவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து ஒரு கிறிஸ்தவ மிஷினரியோட பையன், ஒரு முசல்மான் கிடையாது அப்படின்ட்டாங்க. போலீஸ்காரன் கால் பண்ணுறாங்க, நான் என் லைசன்ஸு பாஸ்போர்ட்லாம் அனுப்பிவிட்டேன் வாட்ஸ்அப்பில் அவங்கள்ட்ட. அவர் சொல்கிறாரு, என்ன முகமது ஏஜாஸ் எழுதிருக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாம், அதானே என் பேர். உங்கள் அப்பா பேர் ஷேக் அப்துல் முனீரா? அதுதான் எங்கள் அப்பா பேர். நீங்கள் முஸ்லீமா? ஆமாம் முஸ்லீம். நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, ஏன்ட்டு ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்னை பாதுகாத்தாங்க. சென்னையில் ஒரு இடத்துல நான் வீடு காலை பண்ணி நான் போகிறேன். நான் போனதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து சென்னைக்கு திருப்பி வரேன். அங்கே உள்ள ஆட்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு. உங்கள் அட்ரஸ்லாம் போட்டு உங்களை கொலை பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, உங்கள் குடும்ப ஃபோட்டோயும் உங்களையும் போட்டிருக்காங்க, நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கீங்களா கேட்டேன். நல்லா தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டு வராங்க. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் என்னுடைய மார்க்கத்தார், நான் அவங்க மேலே குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுடைய மத புஸ்தகத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, விட்டு போனால் அவனை உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்த தேவன் பார்த்திங்கன்னா நீ வா அவனை உயிரோடு வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. யாரை நம்பன்னு தெரியல, இவர் தான் நம்பணும், இதான் உண்மை. முதல்ல பைபிளில் பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னுடைய மார்க்கத்தின் இறைவன் வந்து என்னை ஒரு அடிமையாக தான் பார்த்தார். நாளைக்கு நான் இந்த உலகத்து நல்ல ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து நான் சொர்க்கத்துக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா நான் அடிமை தான். சொர்க்கத்துக்கு போகும்போது நீங்கள் பிள்ளை ஆக மாட்டீங்க, அடிமை தான், இங்கே தான் அடிமை தான். நாளைக்கு என்னோட இறைவன் சொல்லுவார், நீ சொர்க்கத்தில் வாழ்ந்தது போதும், நீ அடிமை தான், நரகத்துக்கு போச்சோன்னா நான் போக தான் சரி, ஏன்னா எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் உங்கள் தேவன் சொல்கிறாங்க, நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன், நீ எனக்கு பிள்ளையாக இருக்கிற, உனக்கு சுதந்திரம் தரேன், உனக்கென்று ஒரு வாசத்தலத்தை வீட்டை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன், நானே கெட்டுறேன் அப்படிங்காரு. இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் மெய்யான தேவன். இதை தவிர இந்த தேவன் கிடையாது. முதல்ல நீங்கள் பூமியில் எங்கே சுற்றினாலும் சரிதான், கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்,
எல்லா முழங்காலும் முடங்கும் அவருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. அவரை பற்றி தெரியாம நம்ம என்ன வாழ்ந்தாலும் நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் வராது. நான் எப்போதும் சொல்வேன், ஒரு வீடு வாங்க போகிறேன், அந்த இடத்துல வீடு கட்ட போகிறேன், உடனே ஒரு பைபிள் கொண்டு போயிட்டு ஒரு பாஸ்டரை கொண்டு வந்து அந்த இடத்துல தண்ணி தெளித்து அதை அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் ஆண்டவர் உடனே வந்து ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இது மற்ற மதங்கள், மற்ற நீங்கள் பார்க்குற மற்ற கடவுள்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பூசாரி அப்படி செய்வாங்க, இல்லாட்டி அவங்க மார்க்கத்தர் அப்படி செய்வாங்க, அவங்களுக்கு அது நம்பிக்கை. இந்த கடவுள் அப்படி செய்ய மாட்டார். நீங்க அவரோட உடன்படிக்கை பண்ணி வாழ்ந்தீங்கன்னா நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர். நீங்க புதுசா ரத்தம் சிந்த தேவையில்லை. அந்த இடத்துல போய் உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்தப்படுத்தாம நீங்க என்ன செய்தாலும் கடவுளுக்கு அது அருவருப்பா தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் பைபிள் சொல்லுது. நான் சொல்றது தப்புன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிடுறேன். உங்க பைபிள் அதைத்தான் சொல்லுது. நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படிங்கிறார். ஆதாமோடு உடன்படிக்கை பண்றாரு, மனுஷ இனத்தை காப்பாத்துறாரு, பெருக்கத்தை கொண்டு வராரு. அப்புறம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நோவாவோடு உடன்படிக்கை பண்றாரு. அவரையும் அவர் மனைவியையும் 3 பிள்ளைங்க 3 மருமகா 8 பேரை காப்பாத்துறாரு. நோவா பொழைச்சதுனால எல்லா மிருகங்களும் பொழைச்சிட்டு, அவ்வளோதான். அவரும் உடன்படிக்கை பண்றாரு. அப்புறம் ஆண்டவர் பார்க்காரு, ஆபிரகாமை கூப்பிடுறாரு, உடன்படிக்கை பண்றாரு. அப்புறம் அடிமையாகி போயிட்டாங்க, மோசையோடு உடன்படிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனத்தோடு உடன்படிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் ராஜாவாக நிற்கும் போது தாவீதோடு உடன்படிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் எரேமியா மூலமா சொல்றாரு, இந்த உடன்படிக்கை எல்லாம் ஒரு நிழல் தான், ஒரு நல்ல உடன்படிக்கை வரும்போது அது வெளியரங்கமாக காட்ட உடன்படிக்கை கிடையாது. நீங்க 613 கட்டளைகளை பின்பற்றி வர உடன்படிக்கை கிடையாது. உங்க இருதயத்தில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. அப்படியாகவே இந்த உலகத்திற்கு எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாங்களோ, உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு வித்து வரும், ஒரு வித்து வரும், அது சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் சொன்னாங்களோ, அதே மாதிரி மரியாளின் வயிற்றுல ஒரு வித்து வந்துச்சு, அது சர்ப்பத்தின் தலையை நசுக்குச்சு. நமக்கு பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய அநியாயம், நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து, அவர் மரித்து, அவர் நீதியாய் மாறி அந்த நீதியை நமக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அப்படித்தான் நீதியின் பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு வரும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கையில் இருக்கும் நம்ம. அப்போ அவரை போல வாழ்ந்தா மாத்திரம்தான் நீங்க எங்க போனாலும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த வேலைக்கு போங்க, எந்த தொழில் ஆரம்பிங்க, வீட்டில் நீங்க எதனாலும் பண்ணுங்க, நீங்க அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது மாத்திரம்தான் அவர் உங்களை உட்கார்ந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் போய் சொல்லலையே, எல்லாம் தெரு முடிக்கிற பார்த்தா தப்பான க்ரௌடுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி வசனமே கிடையாது பைபிள் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம தியானத்துக்கென்று சங்கீதம் 118 வாசிப்போம். அரை மணி நேரம் தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக நம்ம போவோம். ஏன்னா ரொம்ப அருமையான வசனம் அது. சங்கீதம் 118 நம்ம ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசிப்போம். நான் 1லேருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையிலே அவர் உயிரோடு இருக்கிற நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே இது தேவனுடைய வார்த்தை நம்மளோட இருதயத்தை மாற்றும் நம்புறீங்க? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போதும் சொல்லுவேன், உங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அது வெறும் அறிவு. நான் ஒரு பேசிக்ஸ் நான் பார்ப்போம் பாருங்க. மனுஷனுக்கு சில வசனங்கள் வாய் வந்துடும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சி அடையன் மனசுலேருந்து அப்படி கடன்னு வந்துடும். இது ஒரு அறிவு. இது அறிவாக இருந்தால் மனுஷனுக்கு அது போதாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நான் சொல்கிறேன், வெளியே ஒரு பாய் வச்சிருக்கார் பிரியாணி, ரஹ்மத் பாய் பிரியாணி. அங்கே போனீங்கன்னா அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது அறிவு. இது ருசி பார்க்க என்ன செய்யணும்? நீங்கள் ரஹ்மத் பாய் பிரியாணிக்கு போகணும்ல, பிரியாணி சாப்பிடணும்ல, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்க முடியும். கரெக்ட் தானே? நான் சொல்கிறேன், இந்த சீசனுக்கு மாம்பழம் ஜூஸ் சூப்பராகும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? நான் சொல்கிறது அறிவு. நீங்கள் அதை போய் பறித்து உங்கள் வீட்டிலேருந்து பறித்து நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன ஆகும்?
அந்த டேஸ்ட் புரியும். இதுதான் ஆத்மாக்கு இப்படி தான் விளங்கும். நான் எனக்கு அறிவு வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. நான் யூடியூப்பில் பார்ப்பேன், இவர் சொல்கிறத கேட்பேன், வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லி. அது அறிவு. நான் அதை உண்மையிலே அதை அனுபவிக்கணும் என்றால் என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய ஆத்மாவிலே அது நிலைச்சு நிற்கணும்னா நான் வண்டி எடுத்து ஓட்டணும், பிரியாணி சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும். இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான வேலை. புரியுதுல? இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவாக காணப்படுது. இந்த அறிவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் அதை கேட்டு 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 நடக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு புளிச்சு போயிடும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, வேதம் சொல்லுது முன்கோபம் மூடத்தனம். இல்லாட்டி வேதம் சொல்லுது மனைவி மேலே நீ அன்பாக இருக்கணும், உன்னுடைய சக சகோதரியை போல சக சரீரத்தை போல பாவிக்கணும் வேதம் சொல்லுது. ஏன்னா ஏவாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெசர் அப்படிம்பாங்க. எபிரேய மொழியில் ஆண்டவர் ஏவாளை கொடுக்கும்போது ஆதாம்கிட்ட சொன்னாங்க உனக்கு ஒரு ஹெசரை கொடுக்குற அப்படிங்கிற. ஹெசர் சொல்லும் போது உனக்கு ஒரு ஏற்ற துணை கிடையாது, உனக்கு நீ நிறைய விஷயம் செய்ய மாட்ட, அதற்காக உனக்கு ஒரு நல்ல துணையை தார, இல்லாட்டி ஒரு சிறந்த துணையை தார அப்படிங்கிற. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெளியே நல்ல நல்ல பார்க்க நல்லா 6 அடி இருப்பாங்க, நல்ல உடம்புலாம் இருக்கும், வலுவான வேலை செய்ய முடியும். ஆனால் அவங்களால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க யோசிக்க முடியாது. அவங்களால மனைவி பாருங்க, வீட்டில் பாருங்க, வேலை செய்வாங்க, பிள்ளைய பார்ப்பாங்க, கஷ்டத்தை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஆண்டவர் சரீரத்தை பலவீனமாய் கொஞ்சம் லைட்டாக ஆக்கிட்டு இருதயத்தையும் உங்களுடைய ஆவியையும் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக வச்சுட்டார். மனுஷனுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல துணை, அதாவது அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வெளியே வந்துட்டு, அதான் உண்மை. ஹெசர் என்ற ஆண்டவர், அதான் அதுக்கு அர்த்தம். ஹெசர் என்பது வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து அந்த அவருக்கு அந்த மனுஷனுக்குள்ள நல்ல பங்கு வெளியே வந்துட்டு, அதான் உண்மை. சரீரத்தில் மனுஷன் பலமுள்ளவனா இருக்கிறான், ஆனால் இந்த மனுஷனால தனியாக வாழ முடியாது. இந்த மனுஷன் பலவீனமுள்ள மனுஷன். இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்க முடியாது. பெண்களுக்கு இருக்கிற அந்த ஆரோக்கியமான இருதயம் அந்த முடியாது. பெண்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது பயந்து போவீங்க, வேலைக்கு போனால் பயம் இருக்கும், ஆனாலும் நீங்கள் வெளியே போவீங்க. இதே பயம் ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா அவன் வெளியே போக மாட்டாங்க அந்த ஆண்கள் வந்து. அப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்கள் இன்னைக்கு ஆத்மாவுடைய விஷயமே அதுதான். ஆத்மா என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவாய் வைக்கிறது முக்கியம் இல்லை. மனைவியை வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன் பார்த்தீங்கன்னா, மனைவியை வந்து அன்பாக நடத்தணும் வேதம் சொல்லுது. அது காரணம் ஆண்டவர் சொல்கிறதுனால தான். அவர் சொல்கிறார், ஏன்னா உங்களுக்குள்ளே தான் வெளியே வந்திருக்காங்க அவங்க வந்து. இப்போ வேதம் சொல்லி இது ஒரு அறிவாக இருக்குது. இதை வீட்டில் போய் நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா நீங்கள் ஆத்மாவுக்கு உண்மையிலே முக்கியத்துவம் கொடுக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் உங்கள் ஆவியில் அந்த மாற்றங்கள் செயல்படும். ஆவியில் மாற்றங்கள் செயல்படும் போது தான் ஆண்டவர் உங்கள் மாற்றத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். யோசுவா காலை பாருங்க, 12 பேர் எரிகோக்கு அனுப்புகிறாங்க, மோசஸ் அனுப்புகிறார். அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 பேரில் 10 பேர் சொல்கிறான், நம்மளாம் பார்க்க கரப்பாம்பூச்சி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அவன் பார்க்க பெருசாக இருக்கான். நான் அவங்க முன்னே கரப்பாம்பூச்சி மாதிரி தான் இருக்கும், வெட்டில் பூச்சி மாதிரி தான் இருக்கும், நம்ம ஜெயிக்க முடியாது, போராடினால் முடியாதுன்னு சொல்கிறான். யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, இல்லை கர்த்தர் நாமத்தில் இவங்களை அடிச்சலான்னு சொல்லும்போது மோசஸ் சொல்வார், யோசுவாக்குள்ளேயும் காலேபுக்குள்ளேயும் வேற ஒரு ஆவியை பார்க்கிறார் ஆண்டவர். அது என்ன ஆவின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வார்த்தையை நம்பி நம்ம நிச்சயம் முன்னாடி போகலாம், வின் பண்ணலாம், வெற்றி சேர்ந்துடலாம் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு நீ கடவுள் பேச்சு கேட்டு அறிவாய் வைக்காம நீங்க நடந்து செயல்பட்டால் மாத்திரம்தான் அந்த வார்த்தையும் ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை வந்து சேரும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ள வருவோம். நான் 118ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிருபை வரும். கிருபை உள்ளது பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி நான் வாசிக்கிறேன். நான் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரேல் சொல்வதாக, சிஎஸ்ஏ புத்தூர் மக்கள் சொல்வதாக. கிருபை கிருபை கிருபைன்னு 5 தடவைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. கிருபைனா என்ன? நம்ம நினைப்போம் கிருபைனா ஐயோ பாவம் தயவு கிடச்சிட்டு, ஐயா கிருபை தாங்க ஐயா தயவு கிடச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு அர்த்தம் வந்து அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கென் அப்படின்னு சொல்லுவாங்க, CHEN கென். நான் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் இந்த சங்கீதத்தில்
அந்த அர்த்தம் சொல்லப்படலை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஹெசேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கும்போது கிருபைன்னு வாசிக்கிறோம், ஆனால் உண்மையான அர்த்தம் ஐயோ பாவம், பார்க்க பாவமாக சூப்பராக இருக்கான், அழகாக இருக்காங்க, இது பரிதாபமாக இருக்காங்க, அந்த அர்த்தம் இங்கே வரலை. என்ன அர்த்தம் உண்மையான வந்திருக்குன்னா, ஹெசேத் அப்படின்னு அர்த்தம் வந்திருக்கு. ஹெசேத் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள உடன்படிக்கை அப்படின்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் வாசிங்க, இப்போ சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய உண்மை உள்ள உடன்படிக்கை என்றும் உள்ளது. அவர் உண்மை உள்ள உடன்படிக்கை என்றும் உள்ளது என்பது இஸ்ரவேல் சொல்வதாக, சிஎஸ்ஐ புத்தூர் குடும்பத்தார் சொல்வதாக, அவர் கிருபை, அவர் உண்மை உள்ள உடன்படிக்கை என்பதை சொல்வார்களாக என்று புரியுது அவங்களுக்கு என்ன சொல்ல வர சொல்லி. அப்போ ஆண்டவர் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை உள்ள உடன்படிக்கை சொல்ல வரார். இந்த இடத்துல நீங்கள் சரித்திரத்தில் பார்க்கும்போது, பைபிளோடைய ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்தாங்க தெரியுமா எகிப்திலேருந்து. அப்பவும் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்தினாங்க, உண்மை உள்ள உடன்படிக்கைன்னு சொல்லி. அதற்காக தான் அந்த மக்களை மீட்டு தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுறாங்க. தாவீது ராஜாட்டையும் ஆண்டவர் சொல்லுவாங்க, உன்னுடைய சிங்காசனம் நிரந்தரமாக காணப்படுங்காரு. இந்த இடத்துலையும் அவர் கிருபை கொடுக்கும்போது அவர் உண்மை உள்ள ஹெசேத் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவர் வந்து. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லேலூயா. இந்த அல்லேலூயா நான் உங்களை உண்மையிலே அட்டென்ஷனுக்காக தான் சொன்னேன், மன்னிக்கணும், அது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுக்கும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நான் சிம்பிளா சொல்றேன், நம்ம தேவ கிருபையை பத்தி பார்த்தோம். அது பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உண்மை உள்ள உடன்படிக்கை. இங்க சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி. கிரேக்கு மொழியில இந்த பிரசன்னமாகிக்கு உண்மையாகவே பிசிக்கலா வந்து அர்த்தம். அப்படியே தரிசனத்தில் வந்தது கிடையாது, இல்லாட்டி நான் சொப்பனத்தில் வந்தது கிடையாது. இந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பிரசன்னமாகின்னு அர்த்தம். இப்போ பவுல் எழுதும்போது யாரை சொல்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலமாகட்டும், ஆண்டவர் தான் கிருபை சொல்லும்போது, நான் அவர் 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 2000 வருடம் கழிச்சு 1000 வருடம் கழிச்சு வரப்போகிற ப்ராஃபஸி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நான் தாவீதை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் மோசையை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை குறித்து ரத்தத்தை குறித்து அவர் மீட்பை வச்சு தான் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வராங்க. அப்போ மறைபொருளாக காணப்படுச்சு. அப்போ வெளிப்படையாக மெஸ்ஸையா வரப்போகிறாங்க தெரியும். ஆனால் மெஸ்ஸையா எப்படி இருப்பார்னு தெரியாது. ஏசையால சொல்கிறாங்க, எரேமியால சொல்கிறாங்க, தானியேல் சொல்கிறாரு, ஏசையா சொல்கிறாரு, அவர் வந்து கன்னிஸ்தியில் பிறப்பார், அவர் வந்து எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்காதுங்காரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவருடைய முகம் கோரமாக இருக்கும், அவர் பார்க்கத்தக்க ரூபெல்லாம் இருக்காரு, ஏசையா சொல்கிறாரு. எரேமியா சொல்றாரு, ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்றாங்க. தானியேல் சொல்றாரு, நான் தேவகுமாரன் சிங்காசனத்தில் உட்கார்ந்த கண்டேன், அவர் கண்கள் அக்கினியை போல காணப்படுச்சுங்காரு தானியேல். எசேக்கியேல் சொல்றாரு, அவர் பார்க்க முடியாம புடமா கிடக்காரு எசேக்கியேல், அதே தேவகுமாரனே. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மறைபொருளாக காணப்படுச்சு. இவன் யாரும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவன் கிடையாது. பைபிள் பார்த்தீங்கன்னா 1500 வருடங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆட்களால் எழுதப்பட்டது. சிங்காசனத்தில் உட்காந்து எழுதியிருக்காங்க, சிறைச்சாலையில் உட்காந்து எழுதியிருக்காங்க. யாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆதியாகமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மல்கியா வரைக்கும் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தை சொல்லிட்டே வராங்க, மெஸ்ஸியா வரப்போறான்னு சொல்லிட்டே வராங்க. அப்படியே ஒருத்தர் வந்தார், ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவத்தையும் மனுஷனுடைய சாபத்தையும் அவர் நமக்காக மரித்து உயிர் தெழுந்து நமக்கு நீதியை கொடுத்தார். எப்படி இவர் பின்பற்ற?
பின்பற்ற ஆசையா இருக்கு. பவுல் சொல்றாரு ரோமர்கள் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, எவன் ஒருவன் தன் வாயை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்தை சுமந்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்று யாரை நம்புறீங்களோ, உங்க வாயை திறந்து யார் அறிக்கையிட்டீங்களோ ரட்சிக்கப்பட்டீர்களாம். நீங்க சொன்ன உங்க வாயை திறந்து சொன்ன விஷயத்தை, உங்க இருதயத்தை நீ விசுவாசம் கொண்டீர்கள் என்றால் நீங்க நீதிமானாகப்பட்டீங்களாம். பழைய ஏற்பாட்டில் நீதிமானாவதுக்கு மோசே மூலமாக கட்டளைகளை பின்பற்றி பின்பற்றி அதை பின்பற்ற முடியாமல் நீதிமானா யாரும் வாழவே முடியல. சங்கீதக்காரர் சொல்றாரு, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கும் ரசத்துக்கும் பிச்சை எடுக்க மாட்டாங்களாம். நீங்க ஆண்டவர் சொல்றாங்க, என் ரத்தம் மூலமாக உன்னை நான் காப்பாத்தி நீதிமானா மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? உங்களை நிரந்தரமா அவர் பரலோகத்துக்கு உங்களை வைக்க போறாரு தான் அர்த்தம். உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவர் வந்து எந்த மனுஷனும் பிரி எடுக்க முடியாதான். ஆழமோ அகலமோ எதுவுமே நமக்கு ஆண்டவர் கொடுத்த நித்திய ஜீவனை எடுக்க முடியாதான். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல குமாரனை கொடுத்தது தெரியுமா? எல்லா மக்களும் காப்பாற்றுறதுக்காக தான், ரட்சிப்பு கொடுப்பதற்காக. அந்த ஆண்டவரை இயேசுக்கு சொன்னாங்க, நான் போவது நல்லது, நான் போனாதான் நிரந்தரமாக உங்க கூட இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுப்பாரு. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் நீங்க இஷ்டம் இருக்கோ இஷ்டம் இல்லையோ உங்களோட தான் உட்கார்ந்துருக்காரு. எதுக்கும் பார்த்தீங்கன்னா மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைங்களாம் உட்காந்துருக்காங்க, ஒரு 4-5 பேர் பிள்ளைங்க கடத்திட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஜெயிலில் பிடிச்சி வச்சிருக்காங்க, திருடனை பிடிச்சிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் சேஃபாக வச்சிருக்காங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்களை காப்பாற்றிட்டாங்க. இது ரட்சிப்பு. காப்பாற்ற முக்கியம் கிடையாதுல்ல, அந்த பிள்ளைங்களை அவங்க அம்மா அப்பா போய் சேர்க்கணும்ல, இதுதான் மீட்பு. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்காரு. எதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்பு நாளுக்கென்று நம்ம ஆண்டவர் நம்மளை பரிசுத்த கொடுத்துருக்காரு. அப்போ எதுக்கு சுகமாக இருக்கீங்க நீங்க? எனக்கு புரியல. உங்களை பரலோகத்தில் கூட்டி போய் உட்கார வச்சு 3 வேளை பிரியாணி கொடுத்து வாயில ஊட்ட ரெடியா இருக்காரு. நீங்க எதுக்கு தான் இங்க பட்டினியா கிடைக்கீங்க எனக்கு தெரியல. இதான் ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல தேவன் உங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவனை எந்த மனுஷனும் எடுக்க முடியாது. தேவன் கொடுத்த ரட்சிப்பு யாரும் அழிக்க முடியாது. ஏன் ரத்தம் கொடுக்கணும்? எப்போதும் கேட்பேன், ஏன் ரத்தம் கொடுக்கணும்? ஏன்னா ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கு. அறிவியல் சொல்லிச்சு முன்னாடி, இருதயத்துல தான் ஜீவன் உண்டு. இருதயத்தை தூக்கிட்டோம்னா மனுஷன் செத்துருவான்னாங்க. கடைசியில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சு, இங்கேருந்து ஹார்ட்டை தூக்கி அங்கே மாற்ற, அங்கிட்டு இங்கே மாற்ற. இல்லை மூளையில் தான், மூளை போச்சுன்னா மனுஷன் ஜீவன் கிடையாதுனாங்க. மூளை செத்து போய் 20 வருஷம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க கோமால. அப்புறம் அறிவியல் சொல்லுது, இல்லை ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது, ஏன்னா ரத்தத்தை உரிச்சிட்டிங்கன்னா மனுஷன் வாழ முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய ஜீவனை முழுசாக கொடுக்க, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அவருடைய விழாயிலுள்ள குத்தம்பு கூட பார்த்தீங்கன்னா ரத்தம் வரல. என்ன வந்துச்சு? தண்ணீர். எப்படி தண்ணி வரும்? நான் உங்கள்கிட்ட கேட்கணேன், உங்களை யாரையாவது ஒருத்தங்க வாலண்டியர் பண்ணுங்க, அடித்து தொங்க விட்டுருவோம் ஒரு நாள் ஃபுல்லாக. வாலண்டியர் பண்ணுறீங்களா யாராவது? தொங்க விட்டதுக்கு அப்புறம் ஈட்டி வச்சு குத்தி பார்ப்போம், ரத்தம் வருமா தண்ணி வருமானு சொல்லி. தண்ணீர் ரத்தம் தான் வரும். ஏன் ஆண்டவருக்கு தண்ணீர் வந்துச்சு? அவர் எல்லா சொட்டு ரத்தத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் கிட்டத்தட்ட 23 மணி நேரம் அவர் கொடுமையான ஒரு மரண தண்டனை கொடுத்து ரத்தத்தை ஒன்றுமே கிடையாது. குத்தும்போது தண்ணீர் தான் வந்துச்சு அவர் உடம்புலேருந்து. அதுதான் வரும். அறிவியல் தான் சொல்லுது, ஒரு மனுஷன் தண்ணி ரத்தத்தை ஃபுல்லாக உரிச்சிங்கன்னா இருக்கிற அந்த தண்ணி சத்து மட்டும் தான் வெளியே வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நான் கேட்க, எதுக்கு உங்களை ஆண்டவர் அப்படி காப்பாற்றணும்? அப்படி என்ன செஞ்சோம் நீங்களும் நானும்? அது காப்பாற்றது காரணம் என்னென்னா, பிதாவாகிய தேவன் நம்ம நினைவு கூர்ந்துட்டே இருக்கார். எதற்கு பிதாவாகிய தேவன் சிஎஸ்ஐ புத்தூர் மக்களை குறித்து நினைவு கூறணும்? அவர் பிஸியாக இருக்கலாம சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு, எதுக்கு சிஎஸ்ஐ புத்தூர் மக்களை குறித்து யோசிக்கணும்? ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைங்க, அதுதான் பிரச்சனையே. நீங்கள் ஓமை கிடையாது, என் பிள்ளை மாதிரி என் மவா மாதிரி அப்படின்னு சொல்லல, அவருடைய உண்மையான ஜீவ பிள்ளைகள் நீங்க. இந்த மண்ணை எடுத்து பிதுங்கி பொம்மையாக்கி அவர் ஊதுறாரு, அது மனுஷனா இஞ்சி நிக்கி. இப்போ மண்ணா ஜீவன்? அவர் ஊதுனார்ல, அதானே வந்து நிற்கி. ஆதாம்னா என்னது? மனுஷன்னு அர்த்தம். நீங்கள் யாரெல்லாம் ஆதாம் பிள்ளைங்களா, வேற்றுக்கிரக ராசிகளா நீங்களாம்? ஆனால் நம்ம என்ன எப்படி நம்ம நடக்கிறோம்? ஆதாமின் பிள்ளைகளை போல் நடக்க வேணும். எப்படி பண்ணுறோம்? நம்ம வேட்டுக்கிரக வாசிகளை போல் தான் சர்ச்சுக்கு வரோம். கரெக்ட் தானே? நமக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தமே இல்லை.
நேராக போவோம், அதே சீட்டில் உட்காருவோம், அதே ஃபேன் ஓடும், ஒருத்தையும் திரும்பி பார்க்கக்கூடாது. சிரிச்சா நம்மள ஏதாவது கேள்வி கேட்பான், சிரிக்காம வீட்டில் போயிட்டு படுத்து தூங்கணும். தப்பாக நினைக்காதீங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட இருதயத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்களாம் பாருங்கள், சீக்கிரம் வந்துட்டாங்க, ரொம்ப குட் பிள்ளைங்க எல்லாமே. நாளைக்கு சாக்லேட் வாங்கிட்டு அங்கிள் வந்து ஞாபகப்படுத்துங்க. எல்லா பிள்ளைங்க சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு. நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, உங்களுக்கு ஏதாவது ஒரு அலுவல் இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் அவங்க செஞ்சது பாராட்டத்தக்கது. நீங்கள் செஞ்சது கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, உங்களுக்கு குற்றம் சொல்ல அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நியாயமான காரணம் இருக்குது, அதை நான் பற்றி பேசலை. ஆனால் பாராட்டத்தக்கதை பற்றி நான் பேசிதானே ஆகணும், உண்மை தானே? யார் நன்மை செய்தாலும் உங்களுக்கு நம்ம நன்மையை சொல்லி தான் ஆக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றினதுக்கு ஒரே காரணம், நாம அவருடைய ஓமை பிள்ளைகள் கிடையாது. அவரால் உண்மையால் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு 60 வயசாகும், 70 வயசாகும், 80 வயசாகும். இந்த உலக சோர்வுகள், உலக பாரம் உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிட்டு, நான் ஈபியில் வேலை செஞ்சேன், கரண்ட் கம்பத்துக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், நம்மளை அவ்வளோதான் அப்படி ஆக்கி வச்சுட்டு நம்மளை வந்து. ஆனால் அது நீ கிடையாத. உங்களுக்கு உள்ள இருக்கிறது இந்த உலகம் பார்க்கும்போது அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவன்கிட்ட நிலம் கூட கிடையாது, அவன்கிட்ட சொந்த வீடு கிடையாது, அவன் சபிக்கப்பட்ட இந்த உலகம் சொல்லும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. உங்க ஒவ்வொருத்தருக்காக தான் அவர் மரித்தார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளதான் உட்கார்ந்து இப்போ வந்தவர். அப்ப எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன், அதைத்தான் சொல்றார் அவரு. அவர் கிருபை என்றும் உள்ளது உங்க மேல. உங்களை ஆசீர்வதிக்காம விடுவார் அவரு, உங்களை பத்தி யோசிக்காம இருப்பார் அவரு. நம்ம அவரை பத்தி யோசிக்கலாம், அதான் பிரச்சனை. அவர் நீதியின் தேவன். என்னதான் என் பையன் சண்டை போட போறான், 2 பசங்க சண்டை போடுறாங்க, அது ஒரு உலகமா இருக்கு. என் பையன் என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் போக முடியாது. இல்லைனா என் சொல்படி வாழ்ந்தானா நான் போய் அவனை காப்பாற்ற முடியும், ஆனால் நான் போக முடியாது. இன்னைக்கு நீங்க வருத்தத்தில் இருக்கலாம், அழுகுறல் காணப்படலாம், உங்க வாழ்க்கையில வெறுமை காணப்படலாம், சாபம் இருக்கலாம். அதே ஜெபம் 18 வருஷம் நீங்க பண்ணலாம், ஏமாற்றம் வரல, ஏமாற்றம் வரல. நீங்க சபிக்கப்பட்டவர்கள் சொல்ல வரல. 18 வருஷம் நீ கஷ்டப்படுற ஒரே காரணத்தால் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில் குற்றம் இருக்குன்னு சொல்ல வரல. உங்க அப்பா ஏதோ எதிர்பார்க்கார், அதை செய்ய பாருங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உன் கையில வேதம் இருக்கு, இது என்ன சொல்லுதோ அந்த மனுஷனாக வாழ ஆசைப்படுங்க, உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக மாறும். வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிருபையை பத்தி பார்க்கும்போது, ஹல்லேலூயா, உண்மையிலே ஆண்டவர் நேசிக்கீங்களா? ஆமென். யோவான் ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானபடினாலே நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிற வரத்தையுடன் அது இல்லை, ஸோ மன்னிக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். யார் சொல்றாரு? பவுல் சொல்றாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ரோமர்களில் பவுல் சொல்வாரு, பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகுது. அப்போ கிருபை பெருகுவதற்கு பாவம் செய்யலாமா? இல்லவே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ நான் உலகத்தில் நான் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து நான் மன்னிப்பு கேட்கறது பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எப்படி மாறணுமோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிங்க இந்த வருஷம் 2026 மே மாதம் இன்னைக்குலேருந்து நான் ஃபிட்டாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் மே 4 வரைக்கும் என்ன செஞ்சீங்களோ இந்த 5 மாதம், அதையே அடுத்த 5 மாதம் செஞ்சால் என்ன ஆகும்? ஃபிட் ஆகிடுவீங்களா? ஆக முடியாது. அப்போ ஏதோ ஒன்று நீங்கள் மாற்றி செய்யணும். மே 4 வரைக்கும் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், மே 5லேருந்து காலையில் எந்திக்க போகிறேன், ரன்னிங் ஓட போகிறேன், ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட போகிறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறது கிடையாது. இப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது மாத்திரம்தான் உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் வரும். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிற ஆவின் குணங்களை இத்தனை வருஷம் பொறாமை, போட்டி, இச்சை, எரிச்சல், முன்கோபம், அவமானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், எல்லாத்தையும் இன்னைக்குலேருந்து நான் மாத்திரம்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
மறுமலர்ச்சி உருவாகும். முதல்ல எஸ்ரா காலத்தில், நெகேமியா காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் சோர்வாக இருக்காங்க. பாபிலோனில் அடிமையாக போயிட்டாங்க 70 வருஷம். திருப்பி வந்துட்டாங்க, எல்லாருமே அனுப்பிட்டாங்க. ஒவ்வொரு கேங்காக வருது. எஸ்ரா ஒரு கேங் கூட்டு வராரு, நெகேமியா ஒரு கேங் கூட்டு வராரு, செருபாபேல் ஒரு கேங் கூட்டு வராரு, யோசுவா ஒரு கேங் கூட்டு வராரு. மொத்தம் 4 பிரிவாக மக்கள் வந்துட்டாங்க. பாபிலோன் வந்துட்டே இருக்காங்க, பாபிலோன்லேருந்து 70 வருஷம் கழிச்சு. அந்த டைமில் சின்ன பிள்ளையா பாபிலோனுக்கு போயிருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது சோலமோன் கட்டின அந்த பெரிய கோயில் எவ்வளவு அழகாக இருந்துச்சு. 70 வருஷம் கழிச்சு பார்க்காங்க, அந்த கோயிலே இல்லாமல் பாழாய் போய் கிடக்கு. அவங்க நம்பிக்கையே இல்லை, உணர்ச்சி வசப்படுறதுக்கோ செத்து போயிருக்காங்க. அப்போ எஸ்ரா மூலமாக, எஸ்ரா மூலமாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தையை அந்த பட்டணத்தில் உள்ள தெருவில் போய் பிரசங்கம் பண்ண அவங்க மனம் மாறுறாங்க. மனம் மாறுதல் நிமித்தம் அவங்க வாழ்க்கையை செலுக்குது. ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உருவாகுது. இன்னைக்கு உங்கள் சபையில் எழுப்புதல் உருவாக வேண்டும் என்றால் தேவ வசனம் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் அதை செவி கொடுத்து மாறினா மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையிலும் எழுப்புதல் உருவாகும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? அல்லேலூயா. கிட்டி பசங்க உண்மையாக ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தூக்கம் ஒரு டைம் ஆகிடலாம் அவங்களுக்கு. யாருக்கெல்லாம் வயிறு பசிக்கு, ஆவிக்குரிய வயிறு பசி யாருக்கெல்லாம் பசிக்குது? ஆவிக்குரிய பசி. ஐயா சொன்னாங்க, நீங்கள் 11 வரைக்கும் எடுத்துக்கோங்க, எங்கள் மக்கள் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், ஐயோ பாவம், நான் 9:30 முடிச்சிடுறேன். 11 எடுத்தாங்கன்னா திருப்பி உங்கள் சர்ச்சுக்கு நாளைக்கு வர மாட்டாங்க, இந்த டெம்பிள் அப்படியே நாட்டி வேறு தெருக்கு போயிடுவாங்கன்னு ஐயாட்ட சொன்னேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தேவன் உங்களை வீணாய் படைக்கவில்லை. எனக்கு எப்போதுமே இந்த கதை ரொம்ப என் மனசு தொட்ட கதை. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லை, நீங்களும் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியும். அப்போ அந்த காலத்தில் செவரு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பை கலந்து தான் செவரு கட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து பந்தை வச்சு விளையாண்டுருக்காங்க. என்ன ஆகுது, ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த பந்தை போய் அந்த சுண்ணாம்பில் போய் அந்த குமிழில் போய் விழுந்துட்டு எடுக்க போனவன் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் சுண்ணாம்பு படுது. அவன் எல்லோருக்கும் தெரியும், சுண்ணாம்புடைய தன்மை கண்ணில் தண்ணீர் பட்ட உடனே அது உஷ்ணமாய் வெடிக்கும். எல்லாருக்கும் தெரியும், சுண்ணாம்பில் பார்த்தீங்கன்னா உஷ்ணமாய் வெடிக்கும். அப்போ அந்த ஊரில் வைத்தியர் ஓடி வராரு, அவங்க அம்மா ஓடி வராங்க. வைத்தியர் சொல்கிறாரு, அப்போ என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு, நீ சுண்ணாம்பில் போய் விடலாமா, நீ கண்ணெல்லாம் வீணாய் போயிருமே, உன் கண் பார்வையே எல்லாம் போயிருமே, தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுடா, உஷ்ணம் அடிக்குமே சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுது, எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க. இந்த வைத்தியர் சொல்கிறாரு, இப்போ ஓடி போயிட்டு ஒரு கோழியோ ஒரு ஆடோ பிடிச்சிட்டு வாங்க, தண்ணி ஊற்றி கழுவ முடியாது கண்ணை, ரத்தத்தை ஊற்றி கழுவுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கையை அடுத்து சொல்லி, என் ரத்தத்தை பயன்படுத்துங்க அப்படிங்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தாய்க்கே தன்னுடைய பிள்ளை மேலே இவ்வளோ அன்பு இருக்கும்போது, நாம் பாவத்தில் கொப்பளமாய் நம்ம சாபத்தை கிடக்கும்போது அவர் சும்மா உட்காரல, எப்படி அந்த தாயை போல வந்தாரோ அவரும் இந்த உலகத்துக்கு ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தாய்க்கு இந்த அன்பு இருக்கும்போது, ஒரு குழந்தை விழுந்து கிடக்கு, உடனே என்ன சொல்லுவோம், ஏன்ட்டவா நான் சரி பண்ண சொல்லுவோமா? நம்ம எங்கே குழந்தை விழுந்து கிடக்கிறோ அங்கே தான் போய் நிற்போம். அதுதான் மனுஷன் பண்ணான். மனுஷன் பாவத்தை விழுந்து கிடக்கும்போது இந்த உலகத்துக்கு அடிமை ரூபம் எடுத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்தில் கிடையாது. அவர் அடிமை ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். 33 வருஷம் 34 வருஷம் நமக்காக மனுஷனாக மாறினார். இயேசு சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முதலாக ஒரு மகிமையில இருந்த அந்த மகிமை எனக்கு தாங்க அப்படிங்கிற. தானியேல் பார்க்காரு, அவர் கண்களை பார்க்க முடியல, அவருடைய முடியை பார்க்க முடியல, அக்னி ஜுவாலையை போல ஒருத்தர் மின்னிட்டு வராரு, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்காரு. அவர் தான் அந்த தேவனாகிய கர்த்தர். அவர் உங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து பாவத்துக்காக இந்த உலகத்தில் மரித்தார். இதெல்லாம் கேட்டு அவரை போல வாழாட்டி நிச்சயமாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி உருவாகாது. அல்லேலூயா. நேரமானதுனால நான் நிப்பாட்டுறேன். நாளைக்கு மறுபடியும் நம்ம இதே சங்கீதத்தை பார்ப்போம், கிருபையை குறித்து பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் ரட்சிப்பை குறிச்சும் நித்திய ஜீவனை குறிச்சும் நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சபைக்கு வாங்க, சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க.
ஆண்டவருக்கு நல்ல மகிமை கொண்டு வாங்க. நீங்கள் உண்மையிலே தேவனை பின்பற்றிங்கன்னா தயவு செய்து வீட்டில் கோவப்படாதீங்க, மனைவிட்ட கோவப்படாதீங்க, கணவனை கோவப்படாதீங்க, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுற வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க, அப்பா அம்மா பேச்சை கீழ்படிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. 5 மணிக்கே சர்ச்சை திறந்து வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடணும், இந்த மக்கள் சரியில்லை, தினமும் ப்ரே பண்ணுறாங்க, எனக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிற அளவுக்கு நீங்கள் அவரை தொந்தரவு பண்ணணும் தேவனுக்குள்ளே வளர்றதுக்கு. செய்வீர்களா? வேற மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தர் தாமே ஏற்ற காலத்தை பற்றி தீவிரமாக நடவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எந்த கஷ்டத்தையும் யோசிக்காதீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் இப்போ வந்த கிறிஸ்தவன், நீங்கள் புறப்பில் வந்த தேவனே தெரிஞ்சோ தெரியாமலோ தேவன்கிட்ட மாட்டிட்டீங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கிட்டோ அடித்து புரண்டு ஊருண்டிங்க வந்தீங்க. அப்போ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Thank you. நன்றி. God bless you.